இயேசுவில் எனக்கு பிரியமான இணையதள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் என் வாழ்த்துக்கள். தவக்காலத்தில் 2ஆம் சனிக்கிழமையில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி புனித லூக்கா அதிகாரம் 15, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 3, மீண்டும் 11 முதல் 32 முடிய. ஊதாரி மகன் ஊமையை பற்றி தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம் குற்றங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார். உரிமை சொத்தில் பங்கு கொடுக்கிறார். பேரன்பு காட்டுகிறார். நம் பாவங்களை கடலில் எரிந்து விடுகிறார். உலகம் தர முடியாத அன்பை கடவுள் தருவார் என்பதை ஊதாரி மைந்தன் ஓமையில் உணர்த்துகிறார். மகன் தந்தையை நோக்கி வருகிறான். மகனுக்குரிய மாண்பையும் அதிகாரத்தையும் பணியாளரை தாண்டிய மேன்மையும் பெற்றுக்கொள்கிறான். தந்தையின் மகிழ்ச்சியில் மூத்த மகன் பங்கு கொள்ள மறுக்கிறான். தந்தையோடு இருந்தும் தந்தையை விட்டு தூரத்தில் இருக்கிறான். தூரத்துக்கு சென்ற மகன் புதுவாழ்வு பெறுகிறான். இறைவனை விட்டு தூரமாக நாம் சென்றாலும் கடவுள் நம்மேல் இரக்கம் காட்டுகிறார். இரக்கம் பெற மருதி அவசியம். அண்ணன் தன்னுடைய தம்பியின் தவற்றை மறப்பதோடு அத்தவற்றை மிகைப்படுத்துகிறார். நாமும் சில நேரங்களில் நம்முடன் இருப்பவர்களின் தவறுகளை மறந்து மன்னிக்க வேண்டும். மறந்தவன் இருந்தும் இறந்தவன் ஆகிறான். மறந்த தந்தை இரக்கம் காட்டியதால் இறந்தவன் உயிர்க்கிறான். மறதியை இரக்கம் காட்டுவதற்கு முதற்படி. நம்முடன் இருப்பவர்களின் இறந்த காலத்தை மறந்து நற்செய்கள் செய்வோம். பாசம், பரிவு, பொறுமை என்னும் பண்புகளை இதய நிரம்ப வாழ்ந்த தந்தையைப் போல வாழ முயற்சி செய்வோம். இளங்கன்று பயம் அறியாது போல செயல்பட்டு அதில் அடிபட்டு மீண்டும் எழுந்து தந்தையின் பணியாளனாய் வாழ வந்த இளைய மகன் திரும்பி வந்த தம்பியின் வருகையை கண்டு மனம் வெதும்பி நின்ற மூத்த மகன் போல வாழக்கூடாது. பரிவு நிறைந்த தந்தையின் மனதையும் அறிவு தெளிந்து மன்னிப்பு தேடும் தாகத்துடன் இளைய மகனின் உறுதிப்பாட்டை இதயம் ஏற்போம். தந்தையோடு இருந்தும் அவரன்பை உணரா மூத்த மகனின் குறுகிய மனப்பான்மையை குளிதோண்டி புதைப்போம். பரிவை பயிர் செய்வோம். பாசத்தில் பயணிப்போம். ஜெபம். அன்பின் இறைவா, இந்த ஊதாரி மைந்தனைப் போல நாங்களும் உம்மை பின்தொடர்ந்து வந்த நாங்கள் பற்றி கொண்டு வாழ வேண்டும். தவறுகள் செய்யும்போது அது திருந்தி உம்மிடம் ஓடி வர வேண்டும். ஊதாரி மைந்தனைப் போல நாங்களும் திருந்தி வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமன்.